டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடிஏ ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 50 வெற்றிகரமாக 50th ப்ராக்டிஸ் செட்டுக்கு வந்துட்டு 5 days ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம சால்வ் பண்ணுவோம். எக்ஸாம் நடக்கிற வரைக்குமே உங்களுக்கு ரீசனிங் செட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக என்னுடைய எய்ம் உங்களை 20க்கு 20 எடுக்க வைக்கணும் அண்டு வித்தின் 30 minutes. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கண்டிப்பாக எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ண முடியுன்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா தென் யூ கேன் ஏபிள் டு கெட் மச் மோர் மார்க்ஸ். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 5 days நம்மளுக்கு 2023 கேட்டிருந்த ஜிடி எக்ஸாம்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கொஷின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்காது, கஷ்டமாக இருக்காது, இன்டர்மீடியட் லெவல் தான். ஓகேங்களா? சூப்பர். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தட் வில் ஹெல்ப் தெம் டு கெட் அ பெட்டர் மார்க். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தலாம். 5 days என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 6 students. ஓகேங்களா? சிட்டிங் இன் சர்க்குலர் டேபிள். ஓகே, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜேசன் தானே? ஜேசன் சிட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் துஷார். துஷாருக்கு தேர்ட் ரைட்டில் நம்மளுக்கு ஜேசன் வராரு, அதை போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் ஆனந்த் இருக்காரு. ஆனந்த் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜேசன். அப்போ இங்கே ஆனந்த் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் ஸ்டீவன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஆனந்த் அண்ட் ஜேசன். ஸ்டீவன் எஸ்ஸு, அதையும் போட்டாச்சுப்பா. தென் அதுக்கப்புறம் மேக்ஸு சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஜேசனுக்கு இமிடியேட் ரைட்டில் நம்மளுக்கு மேக்ஸ் இருக்காரு, அதுவும் கன்ஃபார்ம். தென்னு ஸ்டேசே இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் துஷாருக்கு. எஸ்டி போட்டுக்கிறேன், ஸ்டேஷே. அவ்வளோதான்ப்பா, எல்லாரோட பொசிஷன் ஈஸியாக போட்டாச்சு. தென் ஹூ இஸ் சிட்டிங் பிட்வீன் மேக்ஸ் அண்ட் ஸ்டீவன். மேக்ஸுக்கும் ஸ்டீவனுக்கு நடுவில் நம்மளுக்கு ஜேசன் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 days. நவ் ஐ மூவ் டு த செகண்ட் கொஷின். 31லேருந்து 33 வந்திருக்கு. என்ன பண்ணுறாங்க? +2 தென்னு +3 பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னப்பா? +5. எல்லாமே ப்ரைம் நம்பர் மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு +7. அதுக்கப்புறம் என்ன? 11 தான் பண்ணி ஆகணும். ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ 48ஓட 11 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 59 வரும். கரெக்டாக? ஸோ 59 கொடுத்துருக்காங்க. இப்போயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். பட் நம்மளுக்கு இன்னொரு நம்பரும் கேட்டிருக்காங்க. அப்போ 59ஓட நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 13 ஆட் பண்ணுங்கள், நம்மளுக்கு 72 வரும். கரெக்டாக? ஸோ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர்பா. நம்ம இப்போது தேர்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? இன் எ சர்டன் கோட் லாங்குவேஜ் ஃப்ளை இஸ் கோடட் as 43, ஹேட் இஸ் கோடட் as 29. தென் பீச்சுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ளை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப்க்கு 6ன்னு தெரியும், எல்லுக்கு 12ன்னு தெரியும், ஒய்க்கு 25ன்னு தெரியும். அப்போ ஆட் பண்ணுங்கப்பா. இதை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 31, தென் ஒரு 12, 43 வருது. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கரஸ்பாண்டிங் லெட்டர்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 43 ஆல்ரெடி வந்துருச்சு. இதுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம ஆன்சர் செக் பண்ணாமல் ஹேட்டுக்கும் செக் பண்ணுங்கள். பிகாஸ் சம் அதர் லாங்குவேஜ் லாஜிக்கும் இருக்க சான்சஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ 100% நீங்கள் கான்ஃபிடன்ஸ்னால் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். பட் ஸ்டில் இந்த 43 வேறு லாஜிக் மூலியமாக கொண்டு வர முடியும். அதனால் நம்ம இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒரு 8, 1, 20. ஸோ ஆட் பண்ணும்போது 29. ஸோ இப்போ டேரெக்டாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. ஓகேப்பா. அப்போ பீச்சுக்கு நம்ம கண்டுபிடிச்சலாம். 2, 5, 1, 3 அண்ட் 8. என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10, இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 8. ஸோ ஓவராலாக 18 வந்திருக்கு. 18 தானே? 10, 8 சாரி, இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் 9 இல்லை, சாரிப்பா 9. அப்போ 19 வருது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போது 4th கொஷின் போயிடலாமா? சூப்பர்ப்பா. 4th கொஷின் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே லெஃப்ட்டில் இருக்குது, நம்மளுக்கு இங்கே ரைட்டில் வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு இதுதான் வரணும். ஆக்சுவலி இது இந்த ஏரோ மார்க் தான் வரணும். ஸோ அப்படி அந்த ஏரோ மார்க்கு எங்கேருந்துலாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 3 ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தென் ஈயும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பவர் சிம்பிள் நம்மளுக்கு இப்படி இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் வி மாதிரி இருக்குது. இந்த தேர்ட் ஆப்ஷன் இப்போயே கேன்சல் பண்ணிடலாம். தென் வி கரெக்டாக இருக்குது, ஜி இருக்குது, ஹெச் இருக்குது, எஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டபிள்யூ வரணும். இங்கே எம் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அப்போ நம்மளுக்கு தெரியுது பார்த்தாலே செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, இப்போ நம்ம 5th கொஸ்டின் பார்த்துலாமா? sitting in a square table facing the center of the table, some of them sitting in a corners and some of them exactly center of the side. அப்போ 8 பீப்புள்னு சொல்லிட்டாங்க ஃபைட்டர்ஸ். இந்த 8 பீப்புளும்
நம்மளுக்கு சென்டரில் 4 பேரும் கார்னரில் 4 பேருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களோட பொசிஷன்ஸை நம்ம கேர்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இ சிட்ஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஓகே. அண்டு இ சிட்ஸ் ஒன் ஆஃப் த கார்னர். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இ வந்து ஒன் ஆஃப் த கார்னர் கிடச்சிருச்சு. தென் இ சிட்ஸ் அ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஜிக்கு தேர்ட் லெஃப்ட்டில் இருக்கார். அப்போனா நம்ம இங்கே ஜி போடலாமா? இங்கே ஜி போட்டால் தேர்ட் லெஃப்ட்டில் நம்மளுக்கு இ கன்ஃபார்ம். சூப்பர். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப் அண்ட் எஃப் டஸ் நாட் சிட் எனி ஆஃப் த கார்னர். ஹோல்ட் பண்ணுவோம். தென் எஃப் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் இ. ஸோ இ பக்கத்தில் எஃப் இல்லையான்னு சொல்லிட்டாங்க. அதுமாரி பாருங்கள், எஃப் டஸ் நாட் சிட் எனி ஆஃப் த கார்னர். கார்னர்லேயும் வராது, இ பக்கத்துலேயும் வராதுன்னா அப்போ எங்கே வரும்? எஃப் இங்கே தான் போட்டாகணும். நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். கார்னரில் எஃப் வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கார்னர் இங்கே மூணுத்துலேயும் எஃப் போட முடியாது. அது மாதிரி இ பக்கத்துலேயும் எஃப் வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்குது இந்த ஒரு ஸ்பாட் மட்டும் தான். ஸோ உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் எலிமினேட் பண்ணி எப்படி நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும்னு நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃபோட பொசிஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு முன்னாடி பாயிண்ட் பிக்கு வரேன். பி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எஃப். அப்போது பியோட பொசிஷன் இது தான். ஸோ எப்படி இப்போ 4 பேரோட பொசிஷன் கண்டுபிடிச்சிட்டோன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தர் தான் மீதம் இருக்கிறது பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் 5 days நம்மளுக்கு ஹெச்சை பற்றி பேசுகிறாங்க. ஹெச் இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஏ. ஸோ ஹெச் வந்து ஏ பக்கத்தில் வராரு. ஓகேங்களா? அப்போ 2 பேரும் ஒன்றா வரணும். ஹெச் இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் ஏ. ஸோ 2 பேரும் ஒன்றா வர மாதிரி நம்மளுக்கு இந்த 2 பொசிஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? சூப்பர். அப்போ ஹெச்சோட பொசிஷன் 7 பொசிஷன் கன்ஃபார்ம். தென் ஹெச் டஸ் நாட் சிட் எனி ஆஃப் த மிடில் ஆஃப் த சைடு. ஹெச் வந்து மிடில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கார்னரில் தான் ஹெச் வராரு, இங்கே வந்து ஏ வராரு. ஓகேங்களா? சூப்பர். அவ்வளோதான்ப்பா. ஆல்ரெடி கொஷின் நம்மளுக்கு சால்வ் விட மாதிரி தான். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 3 people சிட் பிட்வீன் ஹெச் அண்ட் சி எதிர் சைட் ஆஃப் த சைடு. 3 பேர் இருக்காங்களாம். அப்போது கண்டிப்பாக இங்கே தான் சி வரணும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். ரிமைனிங் என்ன இருக்குது? டியா? டி தான். அவ்வளோதான்ப்பா. முடிஞ்சிருச்சு. இப்போ கொஷின் வந்துடலாமா? ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஆல் த பர்சன் ஆர் மேட் டு சிட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் கிளாக் வைஸ் டிரெக்ஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏலேருந்து கிளாக் வைஸ் போகிறாங்க. தென் ஹவு மெனி பிளேசஸ் பி ஷிஃப்ட் எய்தர் டிரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் பொசிஷன். ஸோ அப்போ பி இங்கே வராரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும்போது. அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பொசிஷன் தான் ஷிஃப்ட் ஆகிறாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5 days நம்மளுக்கு ப்ரீவியஸாக இங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு ஏ பக்கத்தில் கிளாக் வைஸ் டிரெக்ஷன் போகும்போது இங்கே வந்துடுறாரு. அப்போனா ஒரு பொசிஷன் ஷிஃப்ட். அப்போ ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் கொஷினை கேர்ஃபுல்லாக புரிஞ்சிக்கிட்டு பொறுமையாகவே ஆன்சர் பண்ணுங்க. பிகாஸ் இந்த கொஷினில் கொஞ்சம் டஃப்பான கொஷின் தான். டைம் எடுக்கும் தான். 1 நிமிஷமோ இல்லை 1.5 நிமிஷமோ எடுக்கும். பட் சம் அதர் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருக்குல்ல, அதுக்கு இது நீங்கள் டேலி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணி நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து கரெக்ட் ஆன்சர் கொண்டு வரணும். அதுதான். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் மூவ் டு த 6th கொஷின். நியருக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நியருக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ்ன்னு தெரியும். அதேமாரி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சாரி. நியருக்கு க்ளோஸ் வந்து சேம் மீனிங்ப்பா. நான் எந்த கான்செப்டில் இருக்குது சினானிம்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, டிஸ்டன்ஸுக்கு என்ன சொல்கிறது? நியர்னா க்ளோஸ் அதை பக்கத்தில் வரது. ஓகேங்களா? க்ளோஸாக இருக்குது அந்த மாதிரி. அப்போ டிஸ்டன்ஸுக்கு என்ன வரும்னு பாருங்கள். டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார் அவே தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபார் அவே எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்ம தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சினானிம்ஸ் மீனிங்ஸ் தான், நாட் ஆன்டனிம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகே. 7th கொஷின் போயிடலாமா இப்போ? ஸோ என்ன பண்ணலாம்? 1 விட்டு 1 நம்பர் பார்க்கும்போதே எனக்கு ஆன்சர் வர மாதிரி தெரியுது. அப்போ 50 தான் இருக்குது, சான்ஸ் இருக்குது. நீங்களே பாருங்கள். 10லேருந்து 20, 30, 40, 50. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஷின்ப்பா. இந்தமாரி கொஷின்லாம் பாருங்கள், ஜஸ்ட் எனக்கு 5 seconds தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கொஷின் பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் பார்த்தோன்னே ஒரு 10 செகண்ட்குள்ளே ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னென்னா 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு அதாவது 2, 4 ரெண்டுத்துக்கு காமனாக இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட் 6 தான் இருக்க முடியும். அவ்வளோதான். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த விச் கொஷின் 9th கொஷின். இதில் பாருங்கள் 5 days நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்ட்டு ரொட்டேட் ஆகுது. கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. நீங்களே பாருங்கள். இந்த என்ன சொல்கிறது, ஃப்ளாக் வந்து பாருங்கள் நம்மளுக்கு 45 degree ரொட்டேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 45 ரொட்டேட் ஆகுது. 45 90 போகுது. 5 days 90 போகுது. நெக்ஸ்ட் டைம் நமக்கு வரும்போது இப்போ இந்த இடத்த வரணும். ஸோ அப்படியே அங்கே ஃப்ளாக் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதாவது 3க்கும் 2க்கும் தான் காம்படிஷன். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஹார்ட் சிம்பிள் பாருங்கள். ஹார்ட் இங்கேருந்து இப்படி போயிருக்கு. தென் கீழே பார்த்துருக்கு. இப்போ சைடில் பார்த்த மாதிரி ஆர்ட்டும் கரெக்டாக இருக்குது. இதுலேயே 2 ஆர்ட் கொடுத்துருக்காங்க சம்மந்தம் இல்லாமல். ஒரு ஆர்ட் தான் வரணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். நவ் ஐ சால்வ் த 10th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்?
ஸ்லாகிசம் கொஷினா? யா, சால்வ் பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல் சாக்லேட்ஸ் ஆர் பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் சாக்லேட்ஸ் ஆர் பிஸ்கெட்டு, தென் ஆல் சிப்ஸ் ஆர் பிஸ்கெட்டு. திஸ் இஸ் சிப்ஸு. தென் ஆல் பிஸ்கெட்ஸ் ஆர் பொட்டேட்டோஸா? ஓகே. ஸோ நேம் கொடுத்துருவோமா? நேம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டுக்கான நேம் பாருங்கள். திஸ் ஒன் இஸ் சாக்லேட் அண்டு திஸ் ஒன் இஸ் பிஸ்கெட்டு. இது வந்து நம்மளுக்கு பொட்டேட்டோஸு. இது உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிப்ஸு. ஓகேங்களா? சூப்பர். இவ்வளோ தான் கொஷின். இப்போ நம்ம கன்க்ளூஷன் ரீட் பண்ணலாம். ஆல் சிப்ஸ் ஆர் பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் சிப்ஸ் வந்து பொட்டேட்டோ இருக்க முடியுமா? ஆல் சிப்ஸ் வந்து பொட்டேட்டோ தான் சொல்ல முடியும். ஏன்னா பொட்டேட்டோக்குள்ளே தான் நம்மளுக்கு பிஸ்கெட் இருக்குது, பிஸ்கெட்டுக்குள்ளே தான் சிப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஆல் சிப்ஸ் ஆர் பொட்டேட்டோ இஸ் அ பாசிபிள். ஓகேங்களா? தென் ஆல் பொட்டேட்டோஸ் ஆர் சாக்லேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல் சாக்லேட்ஸ் சொன்னால் பொட்டேட்டோன்னு சொல்ல முடியும் பண்ணி, ஆல் பொட்டேட்டோஸ் ஆர் சாக்லேட்னு சொல்ல முடியாது. பிகாஸ் பொட்டேட்டோக்குள்ளே தான் நம்மளுக்கு பிஸ்கெட் இருக்குது, பிஸ்கெட்டுக்குள்ளே தான் சாக்லேட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் ஒன் இஸ் சாக்லேட். ஓகே. அப்போ 2வது தப்பு. தென் 3வது வருவோம். சம் பொட்டேட்டோஸ் ஆர் சிப்ஸ். இது பாசிபிலிட்டி. பிகாஸ் சிப்ஸுக்குள்ளே தான் பிஸ்கெட் இருக்குது, பிஸ்கெட்டுக்குள்ளே தான் சிப்ஸ் இருக்குது. அப்போனா சம் என்ன சொல்கிறது, பொட்டேட்டோஸ் வந்து சிப்ஸ்ன்னு சொல்ல முடியும். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 1 and 3 எங்கே கரெக்டுன்னு பாருங்கள். 1 and 3 எங்கப்பா? 4th ஆப்ஷனா? கண்டிப்பாக. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. 11th கொஷின் பார்த்துருவோமா? சூப்பர். எக்ஸ்ட்ரா இன்ஆடக்வேட் அப்பியருக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். இன்ஆடக்வேட்னா கம்மியாக, பத்தலை அப்படின்ற மாதிரி. அப்பியருக்கு வந்து என்ன சொல்கிறது தெரியுது. ஓகேங்களா? நம்மளுக்கு பார்க்க முடியுது. டிஸப்பியர்னா மறைஞ்சிருச்சு. கண்டிப்பாக இது வந்து ஆன்டனிம்ஸ் தான். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். போன கொஷின் சினானிம்ஸு, இந்த கொஷின் ஆன்டனிம்ஸ். பிகாஸ் எக்ஸ்ட்ரானா அதிகமாக இருக்குப்பா, நிறைய இருக்குது, அளவுக்கு மீறி இருக்குது. இன்ஆடக்வேட்னா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஆடக்வேட்னா அதிகமாக இருக்குது, சஃபிஷியன்ட்னு தெரியும். இன்ஆடக்வேட்னா தேவைக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? அப்போ அப்பியருக்கு ஆப்போசிட் வந்து டிஸப்பியர். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். 12th பார்த்துருவோமா? ஓகே. 27க்கு வந்து நம்மளுக்கு என்ன கோட் பண்ணுறாங்க? 189 கோட் பண்ணுறாங்க. கண்டுபிடிங்க. என்ன பண்ணால் வரும்னு நினைக்கிறீங்க? 27 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 7 டைம் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போமா? பிகாஸ் 9 எப்படி வர முடியும்? 7 மல்டிப்ளை பண்ணால் தான் 7 7 49 9 கான்செப்ட் வரும். ஸோ 4 ரிமைனிங் வந்து 4 போட்டால் தென் மல்டிப்ளை பண்ணால் 14 அண்டு ஒரு 18. ஸோ வந்துருச்சு. அப்போ 7 டைம் மல்டிப்ளை பண்ணுறாங்க. இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள். 18 into 7 டைம் போகும்போது ஒரு 70, ஒரு 56, அப்போ 126 வந்திருக்கா? வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் 32 இன்ட்டு 7 டைம்ஸ் போகும்போது ஒரு 210, தென் ஒரு 14, அப்போ 224 இருக்கா? ஸோ 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம இப்போ 13th பார்த்துருவோமா? ஓகே. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? இந்த கொடுத்துருக்குற இமேஜ் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரொட்டேஷன்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக 4 ஆப்ஷனில் பொருத்தி பார்த்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் வர சான்ஸ் இருக்கா? ஹரிசாண்டல் லைன் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே போகுது, தென் கீழே இறங்கலை. அப்போ இது தப்பு. இங்கே ஹரிசாண்டல் லைனே இல்லை, இது தப்பு. இங்கே ஹரிசாண்டல் லைன் இருக்குது, மேலே போகலையே, இதுவும் தப்பு தான். இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹரிசாண்டல் லைன் இருக்குது, மேலே போகுது, கீழே இறங்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த, நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, அதான் கரெக்ட் ஆன்சர்ன்ட்டு. ஓகேங்களா? சூப்பர். கொஞ்சம் வேகமாக போகிறோமோ? சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்களும் அந்த ஸ்பீடில் சால்வ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நான். எஃப்லேருந்து 6 வந்திருக்கு. எஃப்லேருந்து 6 என்னப்பா பண்ணுறோம்? சி வந்திருக்கு. அப்போது -3 பண்ணுறோம். தென் சிலேருந்து ஜெட்டுக்கு -3 தான். ஜெட்லேருந்து -3 பண்ணுங்கள். நம்மளுக்கு 23 வரும். நத்திங் பட் டபிள்யூ. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டபிள்யூ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்கள், ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். இல்லை செகண்ட் லெட்டர் கூட செக் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் போல். அப்படி தான் இருக்குது. ஒய்லேருந்து வி வந்திருக்குப்பா. ஒய் வந்து 25, வி வந்து 22. ஸோ கண்டிப்பாக -3 பண்ணுறோம். அதேமாரி நம்மளுக்கு எஸ்லேருந்து -3 பண்ணால் 16 வரும். நத்திங் பட் பி. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 15th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் வச்சு போங்க. 3 காமனாக இருக்குது, விட்டுருங்க. 4க்கும் 5க்கும் மட்டும் பாருங்கள். 4 5ல் எது வரும்? ஆர்ஏ டி வருமா, ஐ வருமா? ஃபஸ்ட்டு டி தான் வரும். அப்போது 3க்கு அப்புறம் 5 வரணும். நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் 4க்கும் 1க்கு மட்டும் தான் காம்படிஷன். 4 1 பாருங்கள். ஆர்ஏ காமனாக இருக்குது, ஐ இருக்குது, என் இருக்குது. ஐ தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ 4 தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிள், ஈஸியான மெத்தடில் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சூப்பர்ப்பா. ஜிலேருந்து இ வந்திருக்கு. என்ன பண்ணலான்னு பாருங்கள். -2வா? இலேருந்து ஏ வந்திருக்கு 5 days நெக்ஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், நம்மளுக்கு -4 பண்ணுறாங்க. கரெக்டாக? தென் ஏலேருந்து யூ வந்திருக்கு. யூக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் 21ன்ட்டு. அப்போ ஏலேருந்து யூக்கு அப்போ என்ன பண்ணுறாங்க?
-6 பண்ணுறாங்களா? கண்டிப்பாக. தென் யூலேருந்து எம் பாருங்கள் ஃபைடர்ஸ் நம்மளுக்கு 21லேருந்து 13 வந்திருக்கு. -8 பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன -10 தான் பண்ணி ஆகணும். அப்போது என்ன சொல்கிறது, -10 பண்ணால் என்ன வரும் ஃபைடர்ஸு, நம்மளுக்கு வந்து 13லேருந்து -10 பண்ணால் சி வரும். ஓகேங்களா, 3 வரும், விச் மீன்ஸ் சி. ஸோ அப்போ சியை டினோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் எஸ்லேருந்து யூ வந்திருக்கு. எஸ்லேருந்து யூக்கு என்ன பண்ணுறாங்க, 90லேருந்து 21 +2. அதேமாதிரி யூலேருந்து டபிள்யூ வந்திருக்கு. யூலேருந்து டபிள்யூ 21லேருந்து 23 +2 தான். இங்கேயும் +2 தான், நெக்ஸ்ட்டும் +2 தான். ஸோ இப்போ ஏலேருந்து +2 பண்ணால் அகெயின் சி தான் வரும். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம இப்போது 17th கொஷின் பார்த்துலாமா? ஓகேப்பா. 8 ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ராக்ஷனு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பி கொடுத்துருக்காங்க. பிக்கு வந்து டிவிஷனு 16. தென் சிக்கு என்னப்பா வருது, மல்டிப்ளிகேஷனா 90. தென் டிக்கு வந்து அடிஷன் 21. ஸோ இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 5 டைம்ஸ் வருது. இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 450 மைனஸில் இருக்குது. ஓகேங்களா. தென் இதை ஆட் பண்ணால் நமக்கு 29. ரிமைனிங் வந்து 21 இருக்கும். அப்போ 421 மைனஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர்ப்பா. நவ் ஐ சால்வ் த வாட் 18th கொஷின். ஸோ நம்மளுக்கு கேட்குறது ஆளுக்கான கோடு. ஓகேங்களா, அனைவருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க. ஆளுக்கான கோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு, ஷி வில் கம் இந்தமாரி கொடுத்துருக்காங்க. தென் கம் அண்டு ஈட்டு இந்தமாரி கோட் பண்ணுறாங்க. அப்போது கம்முக்கு எதனா காமன் இருக்கான்னு பாருங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஆல் வில் ஈட்டுக்கு இங்கே இருக்குது. அப்போது வில்லு வந்து ரெண்டுத்துலையும் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து எந்த கோட் ரிப்பீட்டாக இருக்கு பாருங்க, ஜே ரிப்பீட்டாக இருக்குது. கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. சூப்பர். அப்போ ஜேஏ வர சான்ஸ் இல்லை. தென் இதில் பாருங்கள் கம்மு இருக்கா நம்மளுக்கு, அதாவது நம்மளுக்கு வில்லு கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஈட்டு கண்டுபிடிக்கணும். ஈட்டு இதில் இருக்குது. ஸோ இப்போ இதுலேயும் பாருங்கள் எம்ஏ காமனாக இருக்குது. அதையும் கேன்சல் அவுட். நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது என்யூ தான். ஸோ இந்த மாதிரி தான் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. நீங்கள் ஜஸ்ட் பொருத்தி பாருங்கள். பொருத்தி பார்த்தாலே உங்களால் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா, சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 19th கொஷின். எந்த 2 சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு 96 வரும், அதுதான் கேள்வி. ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமா? 18 × 6 / 24 3 டைம்ஸ் வருது. 6 கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, அப்போ இங்கே +6 இருக்குது. பட் நம்மளுக்கு இங்கே ரொம்ப பெரிய நம்பர் இருக்குது. அப்போ இது வர சான்ஸே இல்லை. ஓகேங்களா, சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஆப்ஷன் போயிடலாம். செகண்ட் ஆப்ஷனில் என்னப்பா கொடுத்துருக்காங்க, மைனஸு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே நீங்கள் இன்ட்டு போட்டிங்கன்னா எங்கே எவ்வளோ பெரிய நம்பர் போகுது பாருங்கள். இங்கே ஜஸ்ட் 96 தான் இருக்குது. இப்போயே நீங்கள் இதை கேன்சல் பண்ணிடலாம். சால்வ் பண்ண அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் தேர்டு போயிடலாம். 192 / 16. தென் அதுக்கப்புறம் +18 × 6 / -24. இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு 60 அண்ட் ஒரு 48 நம்மளுக்கு 108 இருக்குது. ஓகே, தென் இதை நம்ம கேன்சல் பண்ணால் 1 டைம் வரும். தென் 3 இருக்குது, அப்போ 2 டைம்ஸு. ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் ஃபைடர்ஸ். 108ம் இது வந்து 120 வருதா. 120லேருந்து நம்ம 24 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 96 கண்டிப்பாக வருது. ஸோ இப்போ எனக்கு ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, வெரி வெரி சிம்பிள் கொஷின்ப்பா. நவ் ஐ சால்வ் த 20th கொஷின், பிளட் ரிலேட்டட் கொஷின். வாட் n இஸ் ரிலேட்டட் டு வி, அதுதான் கேள்வி. நம்மளுக்கு n ஃபஸ்ட்டு என்ன இருக்கிறாங்க பாருங்க, இன்ட்டு சிம்பிள். அப்போது பிரதர். அப்போது ஓகே, ஃபஸ்ட்டு n இஸ் பிரதர் ஆஃப் எல். அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஃபாதர் ஆஃப் டி. தென் அதுக்கப்புறம் அண்டு சிம்பிள் இருக்குது. டாட்டர். ஸோ டாட்டர் ஆஃப் நம்மளுக்கு ஜி. தென் அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள்னால் மதர் ஆஃப் நம்மளுக்கு வி. ஓகே, தென் ஹவு n இஸ் ரிலேட்டட் டு வியா. ஸோ நீங்களே பாருங்கள், ஃபாதரோட பிரதர். ஸோ ஃபாதர்ஸ் பிரதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா, ஸோ 20 கொஷினுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம் ஃபைடர்ஸ். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள். எக்ஸாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.